அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு நண்பகல் வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி நண்பகல் வானிலை நிலவரம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆல் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் வரும். உறவினர்கள் நண்பர்கிட்ட சொல்லி இது உண்மையாக இருந்துச்சுன்னா அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்களும் பண்ணுங்கள். இல்லாட்டினா அந்த டச்சு ஃபோன் இல்லாதவங்களுக்கு நீங்களும் சொல்லுங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தெரியாதவங்களுக்கு அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ரைட்டுங்களா? ரைட்டு. இப்போ இந்த ஃபோட்டோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா ஒரு இடது ஓரத்தில் இருக்குங்களா, அதாவது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும், இது என்னுடைய தனிப்பட்ட வானிலை அறிக்கை. இந்தியா ஒரு பக்கம் லெஃப்டில் இருக்குங்களா, அதாவது இப்போ தென்சீன கடல் பக்கம், அதாவது நமக்கு கிழக்க எத்தனை சுழற்சிகள் இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் சும்மா காட்டல, இது எல்லாமே வங்கக்கடலுக்கு வரப்போகுது. இதெல்லாம் 1 மாதம் 2 மாதம் கழித்து வரப்போகுது. இதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதனுடைய எச்சங்கள் தான் நமக்கு வரப்போகுது. நேற்று ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று படித்தேன். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அட்லாண்டிக் கடலில் உள்ள நிசப்தம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த டாக்குமெண்ட்ரி, அதாவது எப்பொழுதுமே அந்த மாதிரி இருந்ததே இல்லையா. அட்லாண்டிக் கடலில் ஒரு நிகழ்வு கூட கிடையாதுங்க. எல்லாமே தென்சீன கடலில் தான். அட்லாண்டிக் கடலில் ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு வானிலை மாற்றத்தை உண்டாக்குன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. இயற்கைக்கே வெளிச்சம், இயற்கைக்கோ கடவுளுக்கே வெளிச்சம். ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒன்று கூட இல்லையா. இந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 14 நான் பார்த்தேன், 14 வரிசை கட்டி நிற்கிது தென்சீன கடல் பக்கம். தென்சீன கடலில் அந்த அமெரிக்கா வரைக்கும் இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது. ரைட்டு, நம்ம சொல்லிவிடுவோம். நம்ம இப்போ தமிழக இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். அதாவது இப்போ இந்த இப்போ சென்ட்ராக ஒன்று சுற்றிட்டு இருக்கு பாருங்க, அது ரகேசாவா, அதை அந்த புயல் இதை தாக்க போகுது. எதை? ஹாங்காங்கை கடுமையாக தாக்க போகுது. ஏற்கனவே ஒரு சிறிய ஒரு புயல் கடந்து அதுதான் நமக்கு முதல் நிகழ்வை தரப்போகுது. அதுதான் புயலாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது ஒரு சின்ன நிகழ்வு கூட அங்கேருந்து வந்தால் இங்கே ரீமெர்ஜ் ஆகுது வங்கக்கடலில். எதுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதிக மழையை, அதிகப்படியான மழையை, இயல்புக்கு அதிகமான மழையை இந்த வருடம் நம்ம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான முன்னோட்டம் தான் இது. எப்படி நாங்கள் இதை ஒரு ஜட்ஜு பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது மட்டும் கிடையாதுங்க. நிறையா மேப்ஸு எடுத்து பார்த்து அதை அனலைஸ் பண்ணி எப்போ ஹை ப்ரெஷர் வருது, எங்கே லோ ப்ரெஷர் வருது, இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா, இப்போ தென் மாவட்டங்கள் மழை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தோம்ல, இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்குது அப்படிங்கிறது இப்போ உறுதியாக இருக்குது. அக்டோபர் 3ஆம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க போகுது. ஏன்னா ஒரு மெலிந்த சுழற்சி குமரிக்கடலில் உருவாக போகுது. குமரிக்கடலில் வெப்பம் அதிகமாகிட்டு இருக்குன்னு சொன்னல, அது உண்மைதான். அதனால், ஏன்னா சும்மா அப்படியே இருந்துட போகிறதில்ல. அதனோட இந்த வாட்டி தென் மாவட்டங்கள் ஏன்னா ரொம்ப காஞ்சி போய் கிடக்கு. இயற்கை அவ்வளோ தூரம் மோசமாக எல்லாரையும் பழி வாங்கிடாது. இப்போ பாருங்கள், அட்லாண்டிக் கடல் பக்கம் தான் காட்டுறேன். சுத்தமாக ஒரு நிகழ்வு கூட ஒரு விக்ரஸாகவே இல்லை. தென்சீன கடல் பக்கம் இருக்குது. நமக்கு மேற்கே எதுவுமே இல்லை, எல்லாமே கிழக்க தான். நமக்கு கிழக்க தான் எல்லாமே இருக்குது. கிழக்கேருந்து மேற்க தானே வரும். அதாவது வங்கக்கடல், அதாவது அதுதான் வடகிழக்கிலிருந்து நமக்கு காற்று இந்த நிகழ்வுகளை உந்தி தள்ளி நமக்கு மழை தரும் ஒரு அமைப்பு. ரைட்டு. இது ஏன் விரிவாக சொல்கிறேன், மழை எப்போ பெய்யான்னு சொல்லிட்டு போங்கண்ணா அப்படின்னா, அதுக்காக இல்லை. இது கொஞ்சம் அந்த விஷயங்கள் தெரிஞ்சவங்க கேட்குறாங்கங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதாவது செப்டம்பர் 24ன்னு சொன்னோம், 25ன்னு சொன்னோம். இப்போ செப்டம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குது. புரட்டாசி 11 வரைக்கும் மழை இருக்குது.
அதாவது நேற்று இரவே மழை வராது, டெல்டாவில் மழை கிடையாதுன்னு சொன்னாங்க. நான் நள்ளிரவு ஒரு வீடியோ போட்டேன். இல்லைங்க மழை இருக்குது. தெற்கு டெல்டாவில் சும்மா கொட்டி மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு. சுத்தமாக தெற்கு டெல்டாவில் ஃபுல்லாக ஒரு மழை. அந்த மாதிரி வந்து ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அந்த நேரத்தில் தான் நான் பார்த்தேன். பார்த்துட்டு சொன்னேன், ஐயோ இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே. நானும் எல்லாத்தையும் பார்ப்பேன், இல்லைன்னுலாம் சொல்லலை. பார்த்துட்டு ஐயோ தவறாக இருக்கே, இது மாதிரி வந்து தெற்கு டெல்டாவில் மழை பெய்ய போகுது, இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அலட்சியமாக இருந்துட போகிறாங்கங்களுக்கு தான் வீடியோவே போட்டேன். அடுத்தது செப்டம்பர் 27 வரைக்குங்களா, அப்புறம் 28லேருந்து அக்டோபர் 3 புரட்டாசி 12 வரைக்கும், அக்டோபர் 5 வரைக்கும் சொல்லியிருந்தோம். ஏன்னா அக்டோபர் 3 வந்து அந்த தெற்கு அரைக்கோளத்தில் 2 சுழற்சி 2 ஹை ப்ரெஷர் அங்கேருந்து வந்துடுது. அதனால் காற்றின் திசை வேகத்தில் மாறுபாடு ஏற்பட்டுடுதுங்க. ஏற்பட்டுறதுனால 3ஆம் தேதியே மழை தொடங்குது. தொடர்ந்து மழை இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி தான். அதாவது வந்து வடகிழக்கு பருவமழை முன்மையே ஆரம்பித்துடுச்சோ அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை இது ஏற்படுத்தும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹை ப்ரெஷர் வந்திருக்கிறது இடது பக்கம் உங்களுக்கு தெரியும். இந்த வாட்டி நீங்கள் இதை மட்டும் ஆடியோ மட்டும் கேட்காதீங்க, வீடியோவும் சேர்த்து பாருங்கள். இது வந்து 22ஆம் தேதி இன்றைக்கி வந்து அந்த லோ வந்து ஒடிசா விசாகப்பட்டினம் இடையே தான் அது கரையை கடக்க போகுதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து 3ஆம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வு இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, காற்று தென் மேற்கு பருவக்காற்று ஒரு இடத்துக்கெல்லாம் போய் சேரலை. மேலே வடக்க போகுது, தென்சீன கடலுக்கு போகுது. காற்று பிரிஞ்சு போகிறதுனால டெல்டா வழியாக அது போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் நமக்கு மாலை இரவு மழை மேகங்கள் ஏற்படுது. அக்டோபர் 3லேருந்து அந்த மாதிரி இருக்காது. அக்டோபர் 3லேருந்து கொஞ்சம் முற்பகல்லையே மழை வர ஆரம்பிச்சிடும். இப்போ 26ஆம் தேதி எக்ஸ்பெஷலி 26ஆம் தேதி முற்பகல்லே மழை வந்துடும். ஃபுல்லாகவே மழை இருக்குன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி. ஏன்னா காற்றில் வந்து ஏன்னா இதுக்கு ஆந்திராவுக்கு போகிற அந்த புயல் வந்து இதுக்கு போதில் கரையேறி போகிறப்ப காற்றின் திசை வேகத்தில் 2 பக்கமும் இப்போ காற்று போயிட்டுருக்குன்னு சொன்னேன். டக்குன்னு அது வந்து காற்று நிற்கிறப்ப என்ன பண்ணோம், அப்படியே வந்து அது மேகமாக மாறி டக்குன்னு காற்று டக்குன்னு நின்றுச்சுன்னு என்ன பண்ணும், அது வந்து அங்கேயே மெர்ஜ் ஆகி மழையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 25 தானே சொன்னாங்கன்ட்டு பழைய வீடியோவை பார்த்தவங்க அதுக்கு தான் டெய்லி வீடியோ பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இந்த வருஷம் வானிலை இருக்குது. ஏன்னா எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறுது. நம்ம வந்து ஏன்னா வரிசை கட்டி நிற்கும் நிகழ்வுகள் அப்படியே வரிசைலாம் செயின் லிங்க் மாதிரி இருக்குங்க. செயின் லிங்க் மாதிரி இருக்குது. அப்படியே தென்சீன கடல்லேருந்து செயின் லிங்க் மாதிரி ஒன்றுக்கும் அதாவது அந்த கடைசியில் இருக்கிறது வர்றதுக்கு வந்து அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் 3 தொடர்ந்து வரப்போகுதுன்னு சொன்னால புயல் நிகழ்வுகள் டெல்டாவுக்கு அதாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது கிட்ட வரங்காட்டி தான் தெரியும். ஏன்னா அதெல்லாம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில். இப்பொழுது நிகழ்வு வந்து என்னென்னா, ஹாங்காங்கில் ஒரு பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ரகசாங்கிற ஒரு புயல் வந்து அடிக்க போகுது. அது வந்து ரொம்ப ஒரு மோசமான இந்த நூற்றாண்டின் ஒரு மோசமான புயலாக இருக்கக்கூடும். ரைட்டு. அது நமக்கு அதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, அதனுடைய எச்சங்கள் தான் நமக்கு வரப்போகுது. அங்கே அடிச்சுட்டு முடிச்சுட்டு அது அப்படியே போயிட போகிறதில்ல. அது திருப்பி வங்கக்கடலுக்கு வந்து ரீமெர்ஜ் ஆகி தான் வரப்போகுது. விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை அதிகம். நன்றி, வணக்கம்.